ஒரு வழியாக இந்தியன் டீமோட ஃபைனல்ஸ் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஒரு ரிப்ளேஸ்மெண்ட், இன்ஜுரி ரிப்ளேஸ்மெண்ட், ஆஷ்னா இஸ் பேக். எஸ், ரவிச்சந்திரன் அஸ்வின் திரும்பி இந்தியன் டீமுக்குள்ளே வந்துட்டார். ஸோ பை த வே, வெல்கம் பேக் டு த இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட் வித் மீ ஆர் ரித்தீஷ். அடுத்த 2 மாதத்துக்கு நம்ம ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்ட் கப்போட கவரேஜை நம்ம இங்கே பாட்காஸ்ட்டில் பண்ண போகிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதில் பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது, நீ சும்மா வந்து பேசிட்டு போகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஒரு நல்ல ஒரு ஜாலியாக அப்படியே வந்து டெய்லி நம்ம மேட்சை பற்றி பேசிட்டு அங்கே ஊரில் இருந்தால் பசங்கிட்ட பேசுவோம். இதுலேயும் பசங்க இது வழியாக பசங்கிட்ட பேசுகிற மாதிரி தான் நம்ம வச்சுக்கோங்களேன். ஸோ பேசிக்காக இன்றைக்கி இந்தியன் டீமோட ஃபைனல் ஸ்கோர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை அனலைஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம இந்த இது போட போகிறோம். அடுத்த 2 மாதத்துக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நான் கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி உங்கள் கடமையும் நீங்கள் வந்து கேட்டு மகிழ்ச்சிங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்தியன் டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரே ஒரு சேஞ்ச் தான். இனிஷியலாக ஸ்குவாட்லேருந்து அக்ஷர் பட்டேல் இன்ஜுரினால் வெளியே போய்ட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் திரும்பி வந்திருக்காரு. ஆக்சுவலி வந்து எனக்கு முதல்லேருந்தே அந்த டவுட் இருந்துச்சுங்க. ஏன்னா டெஸ்ட்டில் நம்பர் 1 பவுலர், அதாவது வேறு எந்த ஒரு நாட்டிலையுமே ஒரு ஃபார்மேட்டில் இவ்வளோ பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஆளை அவர் விளையாட ரெடியாக இருந்தும் கூட எடுக்காமல் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு அஸ்வினை மட்டும்தான் சொல்ல முடியும். இதுக்கு அவர் பெஸ்ட்டாக இருக்க ஃபார்மேட்லேயே அவளை வந்து WTC ஃபைனல்ஸில் ட்ராப் பண்ணாங்க. அதெல்லாமே நம்ம இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும். பட் என்ன கேட்டிங்கன்னா அஸ்வின் வந்து அண்டர் குக்டாக இருப்பாரோ, அதாவது எடுக்கலாம் அப்படின்ற ஐடியா இருந்தாலுமே அவர் அந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் இருந்தாரா அப்படின்ற டவுட் இருந்துச்சு. ஆனால் இந்த 2 மேட்ச்சில் அவர் காட்டின அந்த டிசிப்ளின், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அவர் பவுலிங் போட்ட விதமாக இருக்கட்டும், எஸ்பெஷலி அந்த செகண்ட் ODI வெட் பாலில் வெட் அவுட் ஃபீல்டில் ஒரு ஸ்பின்னருக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் சூப்பராக போட்டு 3 விக்கெட், அதுவும் 3 இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் டேவிட் வார்னர், மார்னஸ் லபிஷன், அப்புறம் ஜாஷ் இங்கிலீஷ் எடுத்தார். ஸோ அதிலிருந்தே தெரியுது கிரேட் பிளேயர்ஸ் நெவர் ஃபேட் அவே அப்படின்றது. ஸோ அதாவது இன்னொன்று சொல்லுவாங்கள்ல, ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பர்மனெண்ட். இந்த மாதிரி பல வாக்கியங்களை சொல்லிகிட்டே போகலாம் அஸ்வினை மென்ஷன் பண்ணுறதுக்கு. பட் நம்ம அதை மட்டும் பார்க்காம மொத்த இந்தியன்ஸ் கூட எப்படி இருக்குதுன்னு பார்த்தாலும். ஸோ மோரல்லஸ் எந்த பெரிய சர்ப்ரைஸுமே இல்லை. அக்ஷர் பட்டேல் அந்த இன்ஜுரி வேறு, அஸ்வின் உள்ளே வந்தாருன்றதை தவிர. ஸோ அதை பற்றி நம்ம பேசிட்டோம். அது இன்னொன்று என்னென்னா, நம்ம இந்தியன் டீம் கரெக்டான டைமில் பீக் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த வெஸ்ட் இண்டீஸ் 1 டே சீரீஸ் தோற்றோங்க, அப்போலேருந்தே பயங்கர கொஷின்ஸ். ரெகுலர் பிளேயர்ஸை ரொம்ப ஆட வைக்காமல் ரெஸ்ட்டு நிறையா கொடுக்குறோமோ அப்படின்ற டவுட் இருந்துச்சு. அது ஏஷியா கப் ஆரம்பிக்கிறப்போ யார் எந்த பொசிஷன், ஏன்னா லெஸ் தென் 2 months ஃபார் வேர்ல்டு கப், யார் எந்த பொசிஷன் ஆட போகிறா, ஓப்பனர் கில்லு லைட்டாக ஃபார்ம்லேருந்து போகிற மாதிரி இருக்குது. நம்பர் 4 வந்து ஒரு 4 டிகேட்ஸாக நம்ம கேட்டிருக்க கேள்வி அது யார் ஆட போகிறா, என்ன ஏது. இப்போ நிறைய பிளேயர்ஸ் ஃபிட்னஸ்லேருந்து வராங்க. சஞ்சு சாம்சன் ஏன் டீமில் இல்லை, KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் எப்படி எடுத்தோன்னே இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட்டுக்கு எடுத்து வர முடியும், திலக் வர்மாவை எந்த பேசிஸில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்ட்டு அவ்வளோ கேள்வி இருந்துச்சு. அதாவது ஏஷியா கப் ஆரம்பிக்கிறப்ப நம்மகிட்ட எந்த பதிலே இல்லாமல் ஃபுல்லாக கேள்வியாக தான் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு மேட்ச்சும் பேட்டிங்கில் ஒரு சொதப்பல் ஏஷியா கப்பில். ஆனால் அங்கே இஷான் கிஷன் நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுத்தாரு. அப்போலேருந்துமே அவர் அப்வர்ட்ஸ் அப்படி தான் ஆடின்னு இருக்கார். ஸோ ஆனால் ஏஷியா கப்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அந்த ரைட் டைம் பீக்கிங்கிறது ஆரம்பிச்சிது. எல்லாமே நமக்கு ஒர்க் அவுட் ஆரம்பிச்சு. அதுக்கு அடிக்கல் நாட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான். கண்டிப்பாக அந்த ஷைன்ஷா அஃப்ரிடி இறங்கி வந்து ஃபைனலுக்கு மேலே ஒரு 6 அடிப்பார். அந்த 6 தான் செட் பண்ணிச்சு. அன்றைக்கி ஒரு 350 ரன் அடித்தோம். பாகிஸ்தான் 120க்குள்ளே ஏதோ சுருட்டணும். அங்கே இருந்து நெவர் லுக் பேக் அப்படின்ற மாதிரி தான் ஆடிருக்காங்க இந்தியா. ஸோ அந்த கரெக்ட் டைமில் பீக்கிங் மாதிரி ரோஹித் சர்மா, அதாவது பழைய ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு 100 வந்து ஒரு 60-70 பால் அடிப்பார். 50-60-70 பால் அடிச்சுட்டு அப்புறம் 100 பால் அடிச்சுட்டு அப்படியே பெரிய டேடி செஞ்சுரிஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆடி பழக்கமானவர். ஆனால் இப்போது அவரோட கேமை மாற்றி ரோஹித் சர்மா 3.0 சொல்லலாம். ஏன்னா ஓப்பனர்ன்றதே அவர் ஒரு செகண்ட் வெர்ஷன் தான். ஸோ ரோஹித் சர்மா 3.0 அப்படின்ற மாதிரி அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடுற, பவர் பிளேக்குள்ளே ஒரு 50 அடிக்கிறார். டேவிட் வார்னர் ஆஸ்திரேலியாவுக்கு என்ன பண்ணுறாரு, அது இந்தியாவுக்கு சூப்பராக பண்ணுறாரு. கில்லுப்பா என்னங்க அந்த மனுஷன் எங்கே போனாலும் அடிக்கிறாப்புல ரன்னு. எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க அகமதாபாத்தில் மட்டும்தான் கில் அடிக்கிறாப்புலன்னு பார்த்தா ஸ்ரீலங்காவில் அடிக்கிறாரு, இந்தியாவிலையும் பிடிச்சி விளாசுன்னு. அதாவது இந்த செகண்ட் ODIயில் கில்லும் ஐயரும் ஆடினதை பார்த்தோம்னா உண்மையாலுமே பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருக்கார் சுப்மன் கில், த மேன் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னா. அப்புறம் கோலி, கிங்குன்ற வார்த்தையிலே தெரிஞ்சிடும் அவரோட ஆள் கொஞ்ச நாளாக ஃபார்ம் இல்லாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் ஹீ இஸ் ஆல்சோ வெல் அண்ட் ட்ரூலி பேக் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் பேட்டிங்கோட இந்த டைம் நமக்கு பவுலிங் தாங்க ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ஏஷியா கப் ஃபைனல்ஸ்லேயே தெரிஞ்சிச்சு சிராஜ் ஏன் நம்பர் 1 ODI பவுலராக இருக்காருன்றது. அதாவது அவரோட
அந்த ரைஸ் பார்த்தீங்கனாலே ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங் ரைஸுங்க. ஏன்னா ஒருத்தர் டேலண்ட் இருந்து உள்ளே வர்றது வேறு, டேலண்ட் இருந்து உள்ளே வந்து பயங்கரமாக அடி வாங்கிட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு T20யில் 56 ரன் 4 ஓவரில், ஃபஸ்ட்டு ஒன் டேயில் 5 ஓவரில் 50 ரன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸ்பென்சிவாக போயிட்டு இருந்த ஒரு ஆள் திரும்ப வந்து ஒன் டேயில் இப்போ நம்பர் 1 பவுலராக இருக்காருன்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. கண்டிப்பாக அவர் நமக்கு சல்யூட் கொடுத்தே ஆகணும். இங்கே தான் ராகுல் டிராவிட் நம்ம எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணமோ இப்போ அந்தளவுக்கு ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது எவ்ரி திங் இஸ் பேயிங் ஆஃப் அட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லணும் இந்தியா டீமுக்கு. ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா இன்ஜுரியில் வந்துறத போடுறதா இருக்கட்டும், முகமது சிராஜ் அவர் ஃபார்மில் போடுறதா இருக்கட்டும், இப்படி இவங்க 2 பேர் போடுறதுனால ஷமி எக்ஸலண்ட் ஃபார்மில் இருக்கார். அவர் டீமில் இட முடியாத மாதிரி இருக்குது. ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், குல்தீப் யாதவ், அவருமே அந்த 2019 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ஒரு பிரேக் எடுத்து பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு திரும்பி வந்திருக்காரு. ஜடேஜா ஆல்வேஸ் ஹேஸ் கன்சிஸ்டன்ட். ஹர்திக் பாண்டியாவுமே பவுலிங் போட ஆரம்பிச்சிட்டாருன்றது உண்மையானவே நம்ம டீமோட பேலன்ஸை பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ பேக்கப்ஸுமே பார்த்தீங்கன்னா லைக் டு லைக் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒரு சுப்மன் கில் வெளியே போனால் இஷான் கிஷனால் மிடில் ஆர்டர்லேயே ஆட முடியும், ஓப்பனிங்கில் ஆட முடியும். ஐயர் இருக்கார், KL ராகுல் இருக்காங்க. ஸோ சூரியகுமார் யாதவ் ஆஸ்திரேலியன் சீரீஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத. ஸ்பின்னர்ஸ்னு எடுத்துட்டோம்னா ஒரு அஸ்வின், குல்தீப், சால், அது எல்லா கண்டிஷனுக்குமே ஆன பிளேயர்ஸை வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் இருக்கிறதுலே பெரிய ப்ளஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஷார்துல் தாக்கூர் நம்ம என்ன தான் சொல்லலாம், அவர் சும்மா பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறாருன்னு, ஆனால் ஹீஸ் பின் த ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் சின்ஸ் லாஸ்ட் வேர்ல்டு கப் அப்படின்றப்போ அவருக்கு டெஃபினட்டாக ஒரு இடம் இருக்குங்க டீமில். அவரால் டீசெண்டாக பேட்டிங்கும் ஆட முடியுன்றதுமே அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஒரு சில எக்ஸ்க்ளூஷன் பற்றியும் பேசுகிறோம். யுஸ்வேந்திர சால் அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அவர் எந்த தப்புமே பண்ணலைங்க. பட் அவரோட கரண்ட் ஃபார்ம் நல்லா தான் இருக்குது. இருந்தாலுமே அதை ஓவர் ஷேடோ பண்ணுறாரு குல்தீப் யாதவ். ஒன்ஸ் அது குல்தீப் யாதவ் சஹல் தான் காம்பினேஷனாக இருந்துச்சு. அப்புறம் சஹல் டீமில் இருந்தார், குல்தீப் இல்லை. இப்போ குல்தீப் இருக்கார், சஹல் இல்லை. சஹல் ஹாஸ் பீன் கன்சிஸ்டன்ட் ஓவர் த பீரியட். ஆனால் இப்போ குல்தீப் அவரோட ஃபார்மை வச்சு ஓவர் ஷேடோ பண்ணிட்டாருங்க. இன்னொன்று சஹல் இஸ் சிங்கிள் டைமென்ஷன் பிளேயர். அவர் வந்து பவுலிங்கை தவிர உங்களுக்கு வேறு எதுவுமே டீமுக்கு ஆஃபர் பண்ண மாட்டார். ஃபீல்டர் அவ்வளோ பெரிய ஃபீல்டர் கிடையாது, பேட்டிங்கும் அவ்வளோக்கு பெருசாக கிடையாது. குல்தீப் யாதவ் டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார், ஃபஸ்ட் கிளாஸ் 100 வச்சுருக்காரு, பவுலிங் நல்லா போடுவார். ரிலேட்டிவ்லி ஒரு பெட்டர் ஃபீல்டர் தென் சஹல்னு கூட சொல்லலாம். அதனால தான் சஹலோட எக்ஸ்க்ளூஷன். மற்றபடி பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் இட்ஸ் அ வெரி லைக் கான்ட்ரவர்ஷியல், அதாவது ஃபேன் ஃபேவரட் அப்படின்பாங்களா அந்த மாதிரி ஒரு பிளேயர். அவரை நீங்கள் டீமில் எடுக்காததுக்கான காரணம் உண்மையுமே எனக்கு புரியலைங்க. ஏன்னா இஸ் அ கிரேட் பிளேயர், ஹீ டிசர்வ்ஸ் டு பி இந்த டீம். அவரோட T20 ஃபார்மை வச்சுட்டு அவரை ஒன் டேயில் எடுக்காமல் இருக்கிறது, இதுதான் சூரியகுமார் யாதவுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் அந்த கம்பேரிசன் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த கம்பேரிசன் படி பார்த்தோம்னா T20 ஃபார்மில் ஒன் டே பிளேயர்ஸ் எடுக்கிறாங்கன்றது கொஞ்சம் சோகமான விஷயந்தான். பட் டன் இஸ் டன். இந்தியன் டீம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் டீம். எல்லாருமே நல்ல ஃபார்ம்லேயும் இருக்காங்க. தேர் டெஃபினட் ஃபேவரட்ஸ் கோயிங் டு த வேர்ல்ட் கப். ஸோ வி ஹோப் குட். பை த வே இன்றைக்கி ப்ராக்டிஸ் மேட்சஸ் ஆரம்பிச்சிருச்சு. கேன் வில்லியம்சன் இன்ஜுரியிலேருந்து நல்லா ஆடுறாரு. பாகிஸ்தானுக்கு ரிஸ்வான் 100 அடிக்கிறாரு. பாபர் அசம் அதே கதை தான். இப்போ ரிஸ்வான் பாபர் அசம் தான். அவங்க 2 பேர் மேலே தான் ஹெவி டிபெண்டன்சி இருக்கும். நியூசிலாண்டுக்குமே ரச்சின் ரவிச்சந்திரா, அவர் வந்து ஆக்சுவலி இந்தியன் நேட்டிவ், நியூசிலாண்டுக்கு ஆடுற ஒரு பிளேயர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். இன்றைக்கி ஓப்பனிங் இறங்கி பயங்கரமாக ஆடி வர கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி நல்லா போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு இந்தியாவோட ப்ராக்டிஸ் மேட்ச், கண்டிப்பாக நான் அதை பற்றியும் நாளைக்கு பேசுவேன். ஸோ இந்த மாதிரி இந்த 2 மாதங்கள் இந்திய கிரிக்கெட் மற்றும் உலக கிரிக்கெட்டின் முக்கிய நிகழ்வுகளை தெரிந்து கொள்வதற்காக எங்கே வேணாலும் நீங்கள் போகலாம். ஆனால் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக கேட்கணுன்னா நீங்கள் இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட் வித் மீ ரித்திஷ்க்கு தான் வந்து கேட்டாகணும். ஸோ until tomorrow, it's me Ritish signing off from It's Just Another Podcast. Tata, bye bye.